நம்ம விஜய் சேதுபதி அவருடைய நடிப்புல அண்மையில வெளிவந்திருந்த படம் தான் மகாராஜா. இந்த ஒரு படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோல பார்த்துடலாம். நீங்க இன்னும் மகாராஜா படம் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா படத்தை பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நல்ல ஒரு படத்தை பார்த்தோம் அப்படின்ற திருப்தியும் உங்களுக்கு இருக்கும். படத்தோட பேரு மகாராஜா. அதை குறிக்கிற வகையில டைட்டில்லே பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் ஃபுல்லாவே ரத்தம் தெரிக்கிறது போல இருக்கும். அது படத்துடைய கான்செப்டை குறிக்கிற வகையில இருந்துச்சு. படத்துடைய தலைப்பு மகாராஜா அப்படின்றதுக்கு கீழே முடி திருத்தக்கூடிய ஒரு கத்தி பார்த்தோம் அப்படின்னா இருக்கிறது போல டிசைன் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல விஜய் சேதுபதி ஒரு முடி திருத்தக்கூடிய ஒரு நபரா தான் இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த ஒரு சலூனுக்கு பார்த்தோம் அப்படின்னா ராம்கி சலூன் அப்படின்ற மாதிரி சலூனுக்கு நேம் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல ராம்கி அவருடைய போட்டோவும் வச்சிருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. 90களில் ராம்கி அப்படின்ற நடிகர் ரொம்பவே பிரபலமான நடிகர். அதனால கூட அந்த நேமையும் அந்த போட்டோவையும் இந்த ஒரு சலூன் கடைக்கு அவங்க வச்சிருக்கலாம். இந்த சீன்ல மகாராஜா விஜய் சேதுபதி கேரக்டர் அந்த ஒரு பொம்மையை வாங்கி கையில வச்சிருப்பாரு. அந்த பொம்மையை பார்த்தோம் அப்படின்னா தாயும் சேயும் சேர்ந்து இருக்கிறது போல அந்த பொம்மை இருக்கும். அதை கையில வச்சிருப்பாரு. அதே மாதிரிதான் எதிர்த்த வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா இவருடைய ஒய்ஃபும் குழந்தையும் இருப்பாங்க. இந்த பொம்மை எப்படி இருக்கோ அதே போல தாயுடைய மடியில குழந்தை படுத்திருக்கிறது போலதான் லைவா இருக்கும். அதே போலதான் இவர் பொம்மையும் கையில வச்சிருப்பாரு. அந்த பொம்மை கீழே விழுந்து உடையும். அந்த நேரம் பார்த்தோம் அப்படின்னா எதிரில் இவங்க ஒய்ஃபுக்கும் இவங்களுடைய குழந்தைக்கும் ஆக்சிடென்ட் ஆகி அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவங்க 2 பேருமே இறந்து போயிருவாங்க. தாயும் சேயும் உயிருக்கு போராடி அந்த இடத்துல இறந்தது போல காட்டியிருப்பாங்க. ரொம்பவே கச்சிதமா கனெக்ட் ஆகி இருந்துச்சு. மகாராஜா பொண்ணு அப்படின்னு காட்டப்படுற இவங்களை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு குப்பை தொட்டி தான் சின்ன வயசுல அவங்க மேல விழுந்து அவங்களுடைய உயிரை காப்பாத்திருக்கும். இந்த ஒரு லாரி வீட்டுக்குள்ள புகுந்தனால அதனாலேயே அவங்க பார்த்தோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை இந்த குப்பை தொட்டியை குளிப்பாட்டி பொட்டு வச்சு அதை ஒரு சாமி மாதிரி கும்பிடுவாங்க. அதே மாதிரிதான் மகாராஜா அவருடைய பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா சில பேர் ரேப் பண்ணியிருப்பாங்க. அப்படி அவங்க கற்பழிச்ச பின்னாடி அந்த பொண்ணு பார்த்தோம் அப்படின்னா உசுருக்கு போராடி ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல அந்த பெட்டுக்கு கீழே இதே குப்பை தொட்டியை வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அது ஒரு நம்பிக்கை. இந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கும்போது அதே குப்பை தொட்டி தான் இந்த பொண்ணு மேல விழுந்து கவுந்து இந்த பொண்ணுடைய உசுரை காப்பாத்திருக்கு. அதே குப்பை தொட்டி திரும்பவும் இந்த பொண்ணை காப்பாத்தும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்றது அவங்க சார்ந்தது. அதை யாரும் தட்டி பறிக்கவும் குத்தி காட்டவும் தகுதி கிடையாது. அதை சொல்ற விதமான ஷாட் ரொம்பவே தரமான ஒரு ஷாட் அப்படின்னு சொல்லலாம். மகாராஜா அவருடைய பொண்ணு பேர் பார்த்தோம் அப்படின்னா ஜோதி. அவங்களுடைய பேரை தான் அந்த ஒரு சலூன் கடைக்கு ஜோதி சலூன் அப்படின்ற மாதிரி நேம் சூஸ் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. மகாராஜா அவருடைய பொண்ணு ஜோதி அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அவங்க ஸ்போர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா பல இடங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா போறது போல காட்டியிருப்பாங்க. அதை கனெக்ட் பண்ற விதமா வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா மகாராஜா அவங்களுடைய பொண்ணு பல பதக்கங்களை வாங்கியிருக்க மாதிரியும் பல இடங்கள்ல வீட்டுக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா சின்ன சின்ன போட்டோ பிரேம்ஸ் பார்க்க முடியும். மெடல்ஸ் எல்லாமே அங்கங்க தொங்க விட்டுருக்கிறது போலவும் காட்டியிருப்பாங்க. இந்த ஒரு கவுன்சிலர் இந்த கார் ரிப்பேர் பண்ணக்கூடிய இந்த இடத்துக்கு வந்து பார்வை ஒன்றே போதுமே படம் பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா அந்த பாட்டை பாடி காட்டுவாரு. அந்த படம் பார்த்திருக்கியா அப்படின்னு இல்ல அப்படின்னு சொன்ன உடனே அடிப்பாரு. அது மட்டும் இல்ல என் தலைவன் குணா கொடுத்த கண்ணாடிடா அதை ஆட்டைய போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் அடிப்பாரு. இவர் பார்த்தோம் அப்படின்னா குணா அவருடைய தீவிர ரசிகர் அப்படின்னு அவரே சொல்லுவாரு. அதை எங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவர் அந்த காரை விட்டு இறங்கும் போது அங்க பார்த்தோம் அப்படின்னா இவருடைய போட்டோவும் நடிகர் குணா அவருடைய போட்டோவும் பக்கத்துல இருக்கிறது போலவே காட்டி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு திருடனா இருப்பாரு. இவர் பார்த்தோம் அப்படின்னா பகல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் கடை வச்சிருப்பாரு. நைட்டு மிகப்பெரிய ஒரு திருடனா இருப்பாரு. திருடுறதுக்காண்டி கொலை கூட பண்ண தயங்காத ஒரு திருடனா இருப்பாரு. அப்படிப்பட்ட இவர் ஒரு பொருளை திருடிட்டு வந்து அவங்களுடைய மகளுக்கு பிடிக்கும் அப்படின்னு திருடி அதை கொண்டு வந்து அவங்க மக கையில கொடுப்பாங்க. மகள் பார்த்தா அப்படின்னா அது பிடிக்கல அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி தட்டி விடுறது போல இருக்கும். அதே மாதிரிதான் இவர் பார்த்தோம் அப்படின்னா உழைச்சு சம்பாரிச்சாரு அப்படின்னு நம்பக்கூடிய அவங்க ஒய்ஃபுக்கு பார்த்தோம் அப்படின்னா இவர் திருடி தான் சம்பாரிச்சிருக்காரு பல பேர்த்த கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அவங்க பார்த்தோம் அப்படின்னா இவரை விட்டு விலகிறது போல இருக்கும். அதாவது இவர் திருடி தான் இந்த மாதிரி பொருட்களை கொண்டு வராரு அப்படின்னும் போது அம்மாவும் பிள்ளையும் பார்த்தோம் அப்படின்னா அதை வாங்க மறுப்பாங்க. திருடுற பொருள் எங்களுக்கு வேணாம் அப்படின்றத சொல்ற விதமா இருக்கும். இந்த திருட்டுத்தனத்தையே தொழிலா செய்யக்கூடிய இவர் பார்த்தோம் அப்படின்னா வந்த உடனே அவருடைய மகளை தூக்கி அந்த கால் பாதங்கள்ல முத்தம் கொடுக்கிறது போல இருக்கும். அதே மாதிரி அவருடைய மகள் பிறந்த நாளுக்கு பார்த்தோம் அப்படின்னா
அந்த ஒரு செயின் வாங்குவாங்க. அந்த செயின்லையும் பார்த்தோம் அப்படின்னா உள்ள அந்த கால் பதிச்சிருக்க மாதிரியே தான் செயின் டிசைன் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணி அதை வாங்குவாங்க. இதே செயினை கிளைமேக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட இதுக்காண்டி தானே வந்த அப்படின்னு தூக்கி எறியும். அந்த செயினை கையில எடுத்து பார்த்த உடனே தான் தெரியும் இவர் இந்த ரேப் பண்ண விட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தது இவருடைய பொண்ணு அப்படின்றது. ஏன்னா அந்த செயின் ஆர்டர் பண்ணி வாங்கினது இவரு, அது அந்த பொண்ணுக்கும் தெரியாது. ஆனா மகாராஜாவுக்கு இவங்க 2 பேருமே யாரு அப்படின்றது தெரியும். ஆனா யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டாரு, அவரு பொண்ணா நினைச்சு வளர்ப்பாரு. அந்த செயினை இவர் கையில எடுத்த பின்னாடி அம்மு அப்படின்னு சொல்லி அவருடைய பொண்ணை கூப்பிடுவாரு. அவங்க திரும்பாம போயிருவாங்க. அதுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, இந்த உலகத்திலேயே மோசமான ஒரு ஆளா உன்னைய பாக்குறேன் அப்படின்னு தன்னுடைய அப்பாவை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் அப்படிதான் நடந்துக்குருவாரு. அதாவது அடுத்தவன் பொண்ணை ரேப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாரு. ஆனா அது தலைகீழா பார்த்தோம் அப்படின்னா அவரு பொண்ணவே ரேப் பண்ண விட்டு அவரே உட்கார்ந்து இருக்கிறது போல நிலைமை மாறி இருந்திருக்கும். யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யக்கூடாது அப்படின்றத சொல்ற விதமா இருந்துச்சு. அதே மாதிரிதான் அதே செயினை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு அம்மு அப்படின்னு கத்துவாரு. மேல இருந்து தானே தான் பொண்ணுக்கு இப்படி ஒரு நரகத்தை கொடுத்துட்டமே அப்படின்னு மேல இருந்து கீழே விழுகிறது போல இருக்கும். அவர் விழுந்து கரெக்டா அந்த பாதம் போட்ட செயின் வாங்கி கொடுத்திருப்பார் இல்லையா, அதை கனெக்ட் பண்ற விதமா இந்த பொண்ணுடைய அந்த பாதம் பார்த்தோம் அப்படின்னா கீழே மண்ணுல பதிஞ்சிருக்கும். அதே இடத்துல விழுந்து இவருடைய ரத்தம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுடைய பாதத்துல போய் சேர்றது போல இருக்கும். இது மிகப்பெரிய ஒரு தரமான ஷாட் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஒரு பேரின்பத்தோட ஒரு பெரும் வலியை சொன்ன ஒரு ஷாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல மகாராஜா கேரக்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய முகத்துல ஒரு கட்டு போட்டிருப்பாரு, ஒரு பேண்டேஜ் ஒட்டி இருக்கிறது போல ஒரு கட்டு இருக்கும். அது எப்பவுமே இருக்கும். ஆனா அந்த இடத்துல காயம் இருக்கா அப்படின்னா காயம் எதுவுமே இருக்காது. இது எங்க கனெக்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா சின்ன வயசுல இவருடைய பொண்ணுடைய அந்த ஷோல்டர்ல பார்த்தோம் அப்படின்னா தோள்பட்டை கிட்ட காயம் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பேண்டேஜ் மாதிரி மருந்தெல்லாம் போட்டு ஒட்டுவாரு. அப்போ ஒட்டுற அந்த மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா விஜய் சேதுபதி இப்போ எப்படி முகத்துல இருக்கோ அதே மெத்தட்ல தான் ஒட்டுவாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதுக்காண்டி அவர் ஒட்டுவாரு. ஆனா இப்போ இருக்க சூழ்நிலைக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு அதை விட ஒரு பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. அதை கண்டிப்பா ஆத்த முடியாது பேண்டேஜ் ஒட்டி அப்படின்றது இப்ப இருக்க மகாராஜா அந்த ஒரு அப்பாவுக்கு தெரியும். அந்த காயம் ஆறணும் அப்படின்றதுக்கு தான் அந்த ஒரு பேண்டேஜ் போல இவருடைய முகத்துல ஒட்டிக்கிருவாரு. இது தீக்க முடியாத ஒரு பெருங்காயம் அப்படின்னு சொல்லலாம். அதை தீக்கணும் அப்படின்னா இதுக்கு காரணமான அந்த 3 பேரையும் கொல்லணும் அப்படின்னு தான் முடிவெடுத்து அந்த பேண்டேஜ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டு மாதிரி கண்ணத்துக்கிட்ட போட்டிருப்பாரு. காயத்தை குறிக்கிற வகையில தான் இவர் முகத்துல இந்த மாதிரி ஒரு கட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் மகாராஜா போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துருக்கும் போது ஒருத்தர் அடிக்கும் போது அந்த கம்பு இவர் பக்கத்துல விழுகும். அந்த கம்பை எடுத்து இவர் கொடுக்க போவாரு. அப்படி கொடுக்க போகும்போது பார்த்தோம் அப்படின்னா இவரு நொண்டி நடந்து போறது போல இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா தான் நடப்பாரு. அது ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா அந்த கவுன்சிலர் கூட பஞ்சாயத்து பண்ண இவரை பார்த்தோம் அப்படின்னா போட்டு தள்ளியிருப்பாரு. இந்த ஒரு இடத்துல இவரை போட்டு தள்ளிட்டு தான் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே போயிருப்பாரு. இவர் அடிச்ச அந்த ஆளு பார்த்தோம் அப்படின்னா தொடக்கிட்டையே காலையே பார்த்தோம் அப்படின்னா ஊசி மாதிரி ஒன்ன வச்சு குத்தி இருப்பாரு. அதனாலதான் இவர் பார்த்தோம் அப்படின்னா நொண்டி அந்த காலை தாங்கி நடக்கிறது போல காட்டியிருப்பாங்க. இவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க சீன் எல்லாமே அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி மகாராஜா அந்த ஒரு சலூன்ல இருந்துட்டு அவர் பேட்டரி வாங்க வெளியே போவாரு. அப்படி பேட்டரி வாங்கிட்டு உள்ள வரும்போது இவர் பார்த்தோம் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கலை படிப்பாரு. அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ல என்ன ஒர்க் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆல்ரெடி அம்மாவையும் பொண்ணையும் நகையெல்லாம் புடிங்கிட்டு ரேப் பண்ணிட்டு கேஸ் சிலிண்டரை வெடிக்க வச்சு தப்பிச்சிருக்காங்க கொள்ளையன் அப்படின்னு ரொம்பவே டீட்டெயிலா பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆர்டிக்கல்ல அவ்வளவு சூப்பரா மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி தான் இவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வரும்போது போலீஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அம்மாவையும் பொண்ணையும் உயிரோட எரிச்சு கொண்டிருக்கான் படுபாவி அப்படின்னு சொல்லி தான் இவனை கூட்டிட்டு போவாங்க. அந்த நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல்ல இந்த போலீஸ்காரங்க சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசுவாங்க. போலீஸும் அதவே சொல்றது போலவே கனெக்ட் ஆகி இருந்துச்சு. இவ்வளவு டீட்டெயிலா நியூஸ்ல வருது அப்படின்னா கண்டிப்பா போலீஸ்காரங்களுக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றத கூட இந்த திருடங்க பேசுவாங்க. அதே மாதிரிதான் போலீஸ்காரங்களுக்கு தெரிஞ்சே இவங்களை பார்த்தோம் அப்படின்னா கரெக்டா வந்து தூக்குறது போல இருக்கும். மகாராஜா பார்த்தோம் அப்படின்னா பொண்ணை காணான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாரு. என்னுடைய குப்பை தொட்டியை காணா அப்படின்னு குப்பை தொட்டியா பொண்ணு நினைச்சுக்கிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாரு. ஆனா அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல, உண்மையிலேயே இந்த ஸ்டேஷன்ல இருக்க ஒருத்தனும் நம்ம பொண்ணை ரேப் பண்ணிருக்கான், அவன் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்க
தான் வருவாரு. அப்பதான் புது குப்பை தொட்டி செய்யற வேலை போலீஸ்காரங்களுக்கு வரும். அப்ப பார்த்தோம் அப்படின்னா சிங்கம்புலி அந்த புது குப்பை தொட்டியை செஞ்சு கையில வாங்கினப்புன்னு அவர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, பக்கத்துல இருக்க போலீஸ்காரர்கிட்ட தொட்டுப்பாரு, நல்லா வயசு புள்ள கண்ண மாதிரி வலுவலுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த ரேப்பை இவர் தான் பண்ணிருக்காரு அப்படின்றத அப்பவே சொல்ற விதமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அதை ரிவீல் பண்ணிருப்பாங்க. ஏன் இந்த இடத்துல இந்த டைலாக் வச்சிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இவர் அதுல இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்றத ஒன் லைன்ல சொல்ற விதமா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல ரொம்பவே தெளிவா காட்டியிருப்பாங்க. இன்ஸ்பெக்டர் வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா அந்த புது குப்பை தொட்டியை பழைய குப்பை தொட்டியா ரெடி பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் பார்த்தோம் அப்படின்னா அவரே காஃபியோ டீயோ போட்டு வந்து ரெடி பண்ணக்கூடிய இவங்க 2 பேருக்கும் கொடுக்கறது போல இருக்கும். அது ஏன் அப்படின்னா, இந்த இன்ஸ்பெக்டருடைய பொண்ணும் அவருடைய ஒய்ஃபும் பார்த்தோம் அப்படின்னா வெளியே போயிட்டு அப்பதான் வந்திருப்பாங்க. அதனாலதான் இவரே பார்த்தோம் அப்படின்னா காஃபியோ டீயோ போட்டு கொடுக்கறது போல இருக்கும். அது மட்டும் இல்ல, அதே மாதிரி இன்ஸ்பெக்டர் மகாராஜா கிட்ட பேசும்போது உன்னுடைய பொண்ணை ரேப் பண்ணியிருந்தா அவனை மன்னிச்சிடலாமா அப்படின்னு கேட்டு கத்தியை எடுத்து கையில கொடுப்பாரு. என்ன சொல்லுவாரு இன்ஸ்பெக்டர் அப்படின்னா, நம்ம பொண்ணுக்கு நடந்திருந்துச்சுன்னா நம்ம விடுவோமா, விடியா வெட்டட்டும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன் அப்படின்னா இன்ஸ்பெக்டருக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கும். சோ ஒரு அப்பா ஸ்தானத்துல அந்த இடத்துல அவர் முடிவு எடுத்திருப்பாரு. அதே மாதிரி இந்த குப்பை தொட்டியை யாரு திருடுனா யாரு மேல பழி போடலாம் அப்படின்னு போலீஸ்காரங்க யோசிக்கும் போது பல திருடங்கிட்ட பேசுவாங்க. இந்த குப்பை தொட்டியை நீ திருடுன்னு ஒத்துக்கோ அப்படின்னு ஒவ்வொருத்தங்கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஆனா எந்த ஒரு திருடனுமே குப்பை தொட்டியை நான் திருடனே அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிற மாட்டான். ஆல்ரெடி இந்த போலீஸ்காரங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த திருடங்கள் கிட்ட எல்லாம் பேசி இருக்கலாம். சிங்கம்புலி கேரக்டர் அவரை வச்சுக்கிட்டு திரும்பவும் அந்த திருடங்கிட்ட பேசுவோம். அவனுங்க பார்த்தோம் அப்படின்னா ஒத்துக்கிற மாட்டாங்க, நமக்கு யாருமே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கூட அவங்க பிளான் பண்ணி இவரை பார்த்தோம் அப்படின்னா உள்ள கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா அவர் தான் ரேப் பண்ணிருக்காரு அப்படின்ற விஷயத்தை இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாவே கண்டுபிடிச்சிருப்பாங்க. அவ்வளவு தெரிஞ்ச இவங்களுக்கு இவரை எப்படி இந்த சீனுக்குள்ள கொண்டு வரது அப்படின்ற விஷயம் தெரியாம இருக்குமா என்ன? சோ பிளான் பண்ணி தான் அவரை பார்த்தோம் அப்படின்னா இதுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தோம் அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க ஒருத்தருக்கு போன் பண்ணி, ரைட்டருக்கு போன் பண்ணி இந்த கதையை சொல்லுங்க, எப்படி குப்பை தொட்டி காணாம போச்சு, எந்த மாதிரி எடுத்துட்டு போனாங்க அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் இருக்கானா அவனை சொல்ல சொல்லு அப்படின்னு கேட்பாரு. ஏன் அப்படின்னா இந்த கதையை அவனை தவிர வேற எவனாலும் அவ்வளவு தெளிவா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. அது ஏன் அப்படின்னா பாதிக்கப்பட்டது அவன் தான், அதனாலதான் அப்படி சொல்லுவாரு. மகாராஜாவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய கதையில தான் பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லாம குப்பை தொட்டி காணா அப்படின்ற ரேப்பை மறைச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்க போவாரு. அதே மாதிரி தான் போலீஸ்காரங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு குப்பை தொட்டி கிடைச்சிருச்சு, குப்பை தொட்டியை திருட இவன் தான் அப்படின்னு மகாராஜாவோட பொண்ணை யார் ரேப் பண்ணானோ அந்த உண்மையான குற்றவாளியை பார்த்தோம் அப்படின்னா கொண்டு போய் மகாராஜா அவர்கிட்டயே நுப்பாட்டுறது போல இருக்கும். ஆக்சுவலா நடிக்க போனோம் அப்படின்ற மாதிரி சிங்கமொழி நினைச்சிட்டு இருப்பாரு. ஆனா உண்மையிலேயே போலீஸ்காரங்க பார்த்தோம் அப்படின்னா குற்றவாளியை கொண்டு போய் மகாராஜா முன்னாடியே நுப்பாட்டி இருப்பாங்க. அது மகாராஜாவுக்கே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமா பார்ப்பாரு. ஏண்டா நம்ம கிட்ட காசு வாங்கின போலீஸ்காரங்களா இந்த அளவுக்கு நேர்மையா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பார்வை பார்க்கறது போல இருக்கும். இந்த ஒரு சீனை பார்க்கும்போது உண்மையிலேயே சினிமாவை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டா வெட்டியா அப்படின்னு அருவாளை கையில் எடுத்து கொடுக்கக்கூடிய இந்த சீன் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் கொலை பண்ணி கொள்ளையடிக்கக்கூடிய இவங்க எங்கெல்லாம் போய் கொள்ளையடிக்கிறாங்களோ அந்த இடத்துலலாம் கொலை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல அதே வீட்டில் இவங்க பார்த்தோம் அப்படின்னா கறி சமைச்சு சாப்பிடுறது போல காட்டியிருப்பாங்க. 2 இடங்கள் குறிப்பா காட்டியிருப்பாங்க. அந்த 2 இடங்கள்லயுமே இவங்க கறி சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனா மகாராஜா வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி சமைச்சு வச்ச சாப்பாடை தான் இவங்க எடுத்து சாப்பிடுறது போல இருக்கும். அதே மாதிரி நீங்க நினைக்கலாம், ஆல்ரெடி 2 டைம் அவருக்கு சமைச்சு கொடுத்தவர் பார்த்தோம் அப்படின்னா இறந்து போயிட்டாரு, அதனாலதான் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சமைக்காம சாப்பிடுறது போல மட்டும் காட்டியிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இவர் கூடவே 2 பேர் இருக்காங்க, அவங்கள இவர் சமைக்க விட்டுருக்கலாம். ஆல்ரெடி சமைச்சு வச்சிருக்கனால இவர் பார்த்தோம் அப்படின்னா சாப்பிடுறது போல இருக்கும். ஆக்சுவலா இங்க சமைச்சு வச்சது அப்படின்னு சொல்றது பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பொண்ணு ஆல்ரெடி சமைச்சு சாப்பிடுவாங்க. அந்த இடங்கள்ல இவங்க ரேப் பண்ணதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வேற ஆட்கள். இந்த இடத்துல ரேப் பண்றது பார்த்தோம் அப்படின்னா இவருடைய பொண்ணு அப்படின்றது இவருக்கே தெரியாது. இவருடைய பொண்ணை ரேப் பண்ண விட்டுட்டு இவரே சாப்பிட்டு இருக்கிறது போல சொல்ற விதமா இருந்துச்சு. சோ மிச்ச இடங்கள்ல சமைச்சு சாப்பிடுவாங்க, இந்த இடத்துல சமைக்காம சாப்பிடுவாங்க. அவருடைய பொருளை இப்படி அவரே அழிக்க விட்டு உட்காந்து வேடிக்கை பார்க்கிறாரு அப்படின்றத சொல்ற விதமா இருந்துச்சு. மகாராஜா கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ரேப் பண்ண 3 பேத்துல 2 பேத்த கரெக்டா தலைய வெட்டி தான் கொண்டிருப்பாரு. அந்த 3வது ஆளையும் தலைய வெட்டி கொல்லணும் அப்படின்னு தான் நினைப்பாரு. ஆனா அவர் வந்த போது விஜய் சேதுபதி பார்த்தோம் அப்படின்னா அந்த மகாராஜா கேரக்டர் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போய் பார்க்கறது போல இருக்கும். நீ
நீயாடா இந்த வேலை பார்த்த அப்படின்னு. ஏன்னா அது உண்மையிலேயே இவருடைய பொண்ணு. ஆனா அவரு பார்த்தோம் அப்படின்னா மகாராஜாவை பழி வாங்குறேன் அப்படின்னு அவருடைய பொண்ணை பார்த்தோம் அப்படின்னா ரேப் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்திருந்திருப்பாரு. கடைசியில தான் அவருக்கு தெரியும் தான் பொண்ணை தானே ரேப் பண்ண விட்டு வேடிக்கை பார்த்திருக்கனே அப்படின்ற குற்ற உணர்ச்சியில தான் மேலே இருந்து அவரே பார்த்தோம் அப்படின்னா விழுந்து சாகுறது போல இருக்கும். சோ விஜய் சேதுபதி கேரக்டர், இந்த மகாராஜா கேரக்டர், அவரை மட்டும் ஏன் கொல்லாம விட்டுட்டு வருவாரு அப்படின்னா இவருடைய பொண்ணும் இவருடைய ஒய்ஃபும் இறந்து போயிருப்பாங்க. தன்னுடைய உலகமா அவருடைய பொண்ணை தான் இவர் எடுத்து வளர்ப்பாரு. அப்படி ஒரு பொண்ணை தனக்கு கொடுத்திருக்கான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்படியே நீ நொந்தே சாகு அப்படின்னு அவரை விட்டுட்டு போவாரு. ஏன்னா இந்த மகாராஜா கேரக்டருக்கு தெரியும் அவருடைய பொண்ணு மேல எந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாரு அப்படின்றது. அந்த ஒரு பாசம் தான் இந்த அளவுக்கு கொலை பண்றதுக்கும் கொள்ளையடிக்கிறதுக்கும் தூண்டி விட்டுருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவர் தான் நீ இப்படியே நொந்து சாகு அப்படின்னு விட்டுட்டு வருவாரு. அவர் பார்த்தோம் அப்படின்னா மேல இருந்து கீழே விழுந்து சாகுறது போல படத்தை முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஒரு தரமான படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 6 மாசம் தமிழ் சினிமாவில் வெளியான படங்கள்ல ஒவ்வொரு அப்பாக்களுமே பார்க்க வேண்டிய ஒரு படம். அடுத்தவன் பொண்ணு அப்படின்னு தெரியாம கூட யாரையுமே ரேப் பண்ணக்கூடாது அப்படின்றத ஆணித்தனமா சொல்ற விதமா இருந்துச்சு இந்த கருத்து. உண்மையா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு இதுதான் கருத்து. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்லவங்களா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிருவீங்க. அப்புறம் என்ன, அடுத்த வீடியோ தான்.